சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்ற ஒரு வேத வாக்கியம் நம்மளுக்கு அருமையா சொல்லப்பட்டு இருக்கு. தேவனுடைய அன்பான பிள்ளைகளை, கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி ருசிக்க முடியும்? நம்ம வீட்டு தோட்டங்கள்ல நம்மளுக்கு பிடிச்ச மரங்களை நம்ம வளர்ப்பது உண்டு. அழகான மரம் நம்ம வளர்ப்போம். ஆனா அந்த தோட்டத்துல வளர்த்து அதை பறிச்சு சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த பழம் எவ்வளவு ருசி உள்ளது என்பதை. அந்த தோட்டத்துல வளர்த்து சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அதே போலத்தான் இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற, கர்த்தருக்காக நான் வாழுவேன், கர்த்தருக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும் அவர் எவ்வளவு ருசி உள்ளவர் என்பது. தேவனுடைய அன்பான பிள்ளைகளை, வாழ்க்கையில பாடுகள், போராட்டம், துன்பம், இன்பம் எல்லாவற்றையும் கடந்து நான் கர்த்தருக்காக எதையும் செய்வேன் அப்படின்னு வைராக்கியம் பாராட்டுகிற அந்த ஜனங்களை கர்த்தர் நேசிக்கிறார். அவங்களுக்கு தான் தெரியும் அவர் எவ்வளவு ருசி உள்ளவர் என்பதை. ஏன்னா வாழ்க்கையில அவ்வளவு போராட்டம், அவ்வளவு பாடுகள் எல்லாவற்றையும் என் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், என் கர்த்தர் எல்லாவற்றையும் சரி கட்டுவார் அப்படின்னு எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்துல அர்ப்பணிச்சுட்டு என் கர்த்தரே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்தை தங்கி இருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா அவங்க எந்த நேரம் பார்த்தாலும் ஜெபம் வாசிக்கிறதிலும், வேதம் வாசிக்கிறதிலும், ஜெபம் பண்ணுகிறதிலும் அவங்க சோர்ந்து போகவே மாட்டாங்க. எப்போதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க கோபப்படவும் மாட்டாங்க. அவங்க எந்த காரியமும், தவறான காரியங்கள் எந்த காரியத்தையும் தூர விலகி இருப்பாங்க. என் கர்த்தர் நிச்சயமாகவே அவர் என்னை ஒரு நாள் என் காரியத்தை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவா அப்படின்னு விசுவாசத்தோடு காத்து கொண்டு இருப்பாங்க. தேவனுடைய அன்பான பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் அவர் எவ்வளவு ருசி உள்ளவர் என்பதை நாம பார்க்கணும். பழத்தை எப்படி நம்ம ருசித்து 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 சாப்பிடுகிறோமோ அதே போல அவரோடு நீங்க கிட்டி சேர 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 சேர, அவரோடு வேதம் வாசிக்க, ஜபம் பண்ண 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 அவர் எவ்வளவு ருசி உள்ளவர் என்பதை உங்களுக்கு நன்றாகவே காட்டுவார். நான் எவ்வளவு ருசி உள்ளவர் என்பதை எப்படி அவர் பார்க்க முடியும்? கர்த்தர் ருசி உள்ளவர் என்பதை எப்படி பார்க்க முடியும்? வேதம் வாசிக்கிறதுல ஜபம் பண்ணுகிறதிலும் அவர் ருசி உள்ளவர் என்பதை உங்க அருகாமையில் இருந்து அவர் சொல்லுவார். நம்ம வாழ்க்கையில எங்க போனாலும் சரி நம்மளோட கூடவே இருப்பார். அதான் வசனம் சொல்லப்பட்டு இருக்கு, உன் வலது கையை பிடித்து பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். தேவனுடைய அன்பான பிள்ளைகளை, வேதம் வாசிக்கிறதுல ஜபம் பண்றதையும் ஒவ்வொரு நாளும் அவர் நித்தம் தேடுங்க. நாளுக்கு நாள் அவரை தேடுங்க. அவரை தேடுகிறவன் கண்டடைவான். தேவனுடைய அன்பான பிள்ளைகள், இந்த வேத வாக்கியம் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதமாக இருக்கும். நித்த வேதம் வாசிங்க. அவர் வேதம் வாசிக்கும் போது அவர் நம்மோடு பேசுகிற தேவன். வேதம் வாசிக்கும் போது, அது வாசிக்கும் போது உணர்ந்து வாசிங்க. பைபிளை படிக்கும் போது ஆவியானவரே எனக்கு சொல்லி கொடுங்க, இந்த வேதத்தில் இருக்கிற மறைபொருளான சத்தியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை வாசிங்க. ஆவியானவர் உங்களுடைய கைகளை பிடித்து அவர் சொல்லி கொடுக்கிறத நீங்க உணர்வீங்க. நான் உணர்ந்திருக்கேன் அன்பான தேவனுடைய பிள்ளை. அவர் நம்ம போதிக்கிறதுல அம்மாவா இருக்கிறார். வேதத்தின் ஆசிரியர் அவர் தான். அதனால வேதம் வாசிங்க, முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்யுங்க. ஆண்டவரே, என் வாழ்த்தினாலும் பிற என தாழ்த்தினாலும் நமக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களோட கூட இருந்து அந்த வாக்கின் மூலம் உங்க ஆசீர்வதிப்பாங்க.